ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் தாறுமாறா இருந்ததுங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. மறந்துராம சேனல்ல பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு எபிசோட். இன்னைக்கு வந்து நேத்தோட கன்டினியூவேஷனா நம்மளோட காவேரி அண்ட் வெண்ணிலா 2 பேரோட கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. ஆ நேத்துக்கே ஓரளவுக்கு உண்மையெல்லாம் சொன்னாங்க. ஆனா எப்படி வந்து விஜய் அதிலருந்து வெளில கொண்டு வர்றது? அதாவது இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்றத வெண்ணிலா வாயால கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்னும் வெண்ணிலா கிட்ட கன்டினியூஸா பேச்சு குடுக்குறாங்க. ஆக்சுவலா வெண்ணிலா வந்து வெண்ணிலா வாயாலேயே சொல்லணும் அப்டின்ட்டு ட்ரை பண்றாங்க. "நீ விஜய விட்டு போயிருவேன்னு சொல்லு, விஜய வெளில எடுப்பேன்" அப்டின்ற மாரி சத்தியம் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி "நீ எனக்கு வந்து எப்படி விஜய வெளில எடுப்பேன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நான் வந்து சத்தியம் பண்றேன்" அப்டிங்கிற மாரி காவேரி கேட்குறாங்க. அதுக்கு காவேரி கேட்டதுக்கு வெண்ணிலாவும் எப்படியாவது காவேரி விஜய் லைஃப்ப விட்டு போகணும் அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் இருக்காங்க. அதனால எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாரி டிரைவரோட இதனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இது வந்து அவங்க மாமாவும் கிடையாது, அவங்க விஜயும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். விஜய் வந்து சொல்லி அத செய்யல. அவங்க மாமா இப்ப வந்து சொன்னாரு அப்படின்றது எனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து விஜய் சம்மதிக்கணும். நீ வந்து அவர விட்டு போகணுன்றதுக்காக தான் நான் இத ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒரு சத்தியம் கேட்குறாங்க. "நீ அதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட வந்து சத்தியம் பண்ணுவேன்னு சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது கரெக்ட்டா ராகினியும், பசுபதியும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. காவேரியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். இந்த மாரி ஏதாவது செய்வேன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லி, வெண்ணிலா அப்படின்னு கத்தி ச சத்தியம் பண்ண விடாம பண்ணிடுறாங்க. இங்க காவேரி அப்பயும் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா, அ இங்க பசுபதியும், ராகினியும் நல்லா அ வெண்ணிலாவோட மண்டைய கழுவி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹைலைட் அப்படின்னா அந்த வீடியோ எடுத்தது தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. "ஏன் மேடம் நீங்க அப்பயும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட தான் வீடியோ ஆதாரம் இருக்கே" அப்படின்னு. "அவளே வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கார்ல வெண்ணிலா, பசுபதி, ராகினி கூட போயிட்டுருக்கும்போது, "எதுக்கு நீங்க சத்தியம் பண்ணீங்க? சத்தியம் பண்ண போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாரி அப்படின்னு சொல்லவும், உடனே ராகினிக்கும், பசுபதிக்கும் பீதி தான். எங்க உண்மைய சொல்லி நம்மள உள்ள தூக்கி வச்சுருவாங்களோ, பொய் கேஸ் குடுத்தோம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நல்ல வேளைக்கு சரியான டைமுக்கு வந்தோம் அப்படின்ட்டு, "எங்கள வீட்ல விட்டுருங்கப்பா" அப்படின்னு ரொம்பவே சாதுரியமா இங்க ராகினி வந்து சொல்றாங்க. ஏன்னா, அங்க போனா மறுபடியும் இவ வாயிலிருந்து உண்மைய வாங்கிற போறாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே வாங்கியாச்சே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அ இங்க அ மாமா கிட்ட, அதாவது வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து, எல்லா உண்மையும் வாங்குறதுக்கு பார்த்தா, நாங்க கரெக்ட்டான டைமுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டோம். ராகினியும், வெண்ணிலாவும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வெண்ணிலா இருக்கிறத விட ராகினி இருந்திருக்கலாம். அந்த கிண்டல் பண்ணி நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு தருணம் காவேரிக்கு அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆனா அமையல. ஆ கெளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. இங்க வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட பசுபதி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டுட்டாங்களா? அப்படின்ற மாரி ஃபைல் பண்ணிட்டாங்களான்ட்டு. இல்ல இப்பயும் போய் சொல்லிட்டு தான் வந்தேன். பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. காவேரியும் வராங்க. எங்க வெண்ணிலா அப்படின்னா, "வந்துருவா தாத்தா. அவ அவளுக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. விஜய் உள்ள போக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்துருவா பாருங்க" அப்படிங்கிற மாரி இங்க காவேரி சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்கா. "அவ வரமாட்டா. அவ வீட்டுக்கு போயிட்டா" அப்படிங்கிற மாரி இங்க வந்து பசுபதி சொல்லிட்டு இருக்காரு. கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க. நீங்க எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்கன்னு போலீஸ் கூப்பிடுறாங்க. போலீஸ் கூப்பிட்ட உடனே மாமா வந்து உள்ள போறாரு. பசுபதி என்ன பண்ணாலும் அ வெண்ணிலா வந்து உண்மைய சொல்ல போறது கிடையாது. "நீ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லு. உடனே வெளில வந்துருவாரு விஜய்" அப்படிங்கிற மாரி காவேரிய மிரட்டிட்டு உள்ள போறாரு. ஆ ஃபைல் எல்லா கேஸையும் எழுதிட்டு சைன் போட சொல்றாங்க விஜய்ய. சைன் போடுறதுக்கு போற டைம்க்கு கரெக்ட்டா "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்னு சொல்லி காவேரியோட என்ட்ரி பயங்கர மாஸா இருக்கு. நாளையோட எபிசோட் இன்னுமே ஒரு ஹைலைட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சூப்பரா இருக்க போகுது. அ அந்த வீடியோ ஆதாரம் அவ வாயில சொன்ன வீடியோ ஆதாரம் இருக்கு. வெண்ணிலா வந்து சொல்லலனாலும், அத வச்சு விஜய் ரிலீஸ் பண்ணிருவீங்க இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு பசுபதி கேங்க சும்மா விட போறதில்ல காவேரி. கண்டிப்பா கேஸ் குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் வெயிட் பண்ணி.